ஆழ்ந்து தியானித்து நிதானித்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனோட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. கர்த்தர் கைவிட்டாரா? ஒரு நாளும் இல்லை. அவர் நம்மை கைவிடுகிறோம் அல்ல, நம்மை விட்டு விலகுகிறோம் அல்ல. தாவீதை கர்த்தர் வனாந்தரத்திலே வைத்து சிங்காசனத்திலே தாவீது உட்கார்வதற்கு முன்பாக கர்த்தர் வனாந்தரத்திலே தாவீதை வைத்த நோக்கம் என்ன? தாவீதுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்தும்படியாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? விழிப்புணர்வு, வாட்ச்ஃபுல்னஸ். பலவான்கள் பெரிய மலை பர்வதத்தில் தடிக்கலாம் விடலங்க. ஒரு சின்ன கல்லு போதும், ஒரு சின்ன கவனக்குறைவு போதும். நீங்க சிந்தித்து பாருங்க, யாருமே மலையில தடுக்கி கீழே விட மாட்டாங்க, பாத்துறீங்களா? ஒரு சின்ன கல்லு, ஒரு சின்ன காரியம். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், விசுவாசிகள் ஒண்ணும் பெரிய பாவம்லாம் ஒண்ணும் செய்யறது இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறோம். ஆனா சின்ன கவனக்குறைவு, ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்தா எல்லாரும் அதை தொட மாட்டாங்க, அப்படிதானே? எதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மாத்திரம் தான் பயன்படும். சொல்றது விளங்க நினைக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக இருக்குமானால் சத்துரு தொடுவதற்கு பயப்படுவான். கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். இந்த காலகட்டத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் சரீர பிரகாரமாக மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கான செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. திருவிருந்திலே பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவத்திலே அநேக விசுவாசிகள் சரீர பிரகாரமாக பல காரியங்களை செய்வதிலே மிக மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்று வரும்போது ஒரு மந்த நிலைமை. வெளியரங்கமாக வெளிப்புறத்திலே அநேக காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலேயோ ஒரு பெரிய சோர்வு, ஒரு மந்த நிலைமை இருக்கிறது. மத ரீதியான காரியங்களை இன்னைக்கு அநேகர் செய்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செயலற்று போவதற்காக அல்ல, ஆக்கப்பூர்வமாக, பலன் உள்ளதாக, கனி உள்ளதாக மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த நாட்களிலே கூர்மைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக ஒரே வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை பிரசங்கி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Ecclesiastes chapter 10 and verse 10. ஞானி எழுதுகிற இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் பிரதானம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்க மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி இந்த ஒரு வசனத்தை நாம் நிதானமாக வாசிப்போம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு கோடாரி மழுங்கி இருக்குமானால் அதிக பிரயாசம், அதிக முயற்சி, அதிக போராட்டம். ஒரு மழுங்கி இருக்கிற கோடாரியை பயன்படுத்துகிற ஒரு நபர் சரீர பிரகாரமும் சோர்ந்து விடுவார். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தி வந்துவிடும். அதே சமயத்தில் அந்த ஆயுதம்
கூர்மைப்படுத்தப்பட்டிருக்குமானால் காரியத்தை லகுவாக முடிக்க முடியும், சீக்கிரமாக முடிக்க முடியும், துல்லியமாக முடிக்க முடியும். அதிகமான வேலையை கொஞ்ச நேரத்தில் நாம் சாதிக்க முடியும். இதே போலதான் விசுவாசிகளோட வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான ஒரு போராட்டம், ஜெபத்துக்கு ஒரு போராட்டம். ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர், ஆராதிக்க முடியாம போராடுகிற அநேகர், பரிசுத்த வேதாகமத்தை உட்கார்ந்து தியானிக்க முடியவில்லை, ஒரு காரியத்தை ஆக்கப்பூர்வமாய் செய்ய முடியவில்லை. வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறது. காரணம் என்ன? ஆழ்ந்து தியானித்து நிதானித்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனோட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது. கர்த்தர் கைவிட்டுட்டாரா? ஒரு நாளும் இல்லை. அவர் நம்மை கைவிடுகிறோம் அல்ல, நம்மை விட்டு விலகுறோம் அல்ல. கர்த்தர் கைவிட்டபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கி போயிருக்கிறது. அந்த கூர்மை இல்லாமல் போயிருக்கு. கவன சிதறலினாலே, மன சோர்வினாலே, உலகத்தோடு ஒத்து போகிறதுனாலே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாததினாலே, ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியப்படுத்துகிறதுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இருக்க வேண்டிய கூர்மை இல்லாமல் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே பரிசுத்தாவின் அவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கூர்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய பகுத்தறிவை கர்த்தர் கூர்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கூர்மைப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை கர்த்தர் கூர்மையாக்க விரும்புகிறார். ராஜ்யத்துக்கு என்ற பிரயோகம் என்ற விஷயத்திலே கர்த்தர் உங்களை கூர்மைப்படுத்த விரும்புகிறார். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். ஒரு நபரை கர்த்தர் வலிமையாய் பயன்படுத்துவதற்கு முன்பாக கர்த்தர் அந்த நபரை தனிப்பட்ட ரீதியிலே அந்தரங்கத்தில் வைத்து கர்த்தர் அந்த மகனை கூர்மைப்படுத்துகிறார். Before God uses a person greatly, He sharpens the person deeply. Amen. இதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. தாவீதை கர்த்தர் வனாந்தரத்திலே வைத்து சிங்காசனத்திலே தாவீது உட்காரத்துக்கு முன்பாக கர்த்தர் வனாந்தரத்திலே தாவீதை வைத்த நோக்கம் என்ன? தாவீதுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்தும்படியாக. யோசேப்பு சோதனை ஜெயித்த உடனே, பரிசுத்தத்துக்காக நின்ற உடனே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாமே. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உடனடியாக கொடுத்து யோசேப்பின் மூலமாக வியாக்கியானம் பண்ணி யோசேப்பை எகிப்துக்கு பிரதானியாக உடனே மாற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்யவில்லை. காரணம், யோசேப்பை சிறைச்சாலையில வைத்து அரண்மனைக்குள்ளாக யோசேப்பு பிரவேசிப்பதற்கு முன்பாக சிறைச்சாலையில வைத்து யோசேப்புடைய வாழ்க்கை கூர்மையாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆமென். பேதுருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர் என்றால், தோல்வியின் மூலமாக பேதுருடைய வாழ்க்கையை கூர்மைப்படுத்தி அந்த பெந்தெகோஸ்து நாளிலே பேதுரு நின்று பிரசங்கம் பண்ணி 3000 பேர்களை ரட்சிக்க தேவன் தீர்மானித்திருந்தார். ஒரு அம்பு நேரா போய் குறி தவறாமல் ஒரு காரியத்தை போய் அடிக்க வேண்டும் என்றால் அது முதலாவது கூர்மையாக்கப்பட வேண்டுமே. அருமையான சபையாரே, இன்னைக்கு பரலோகம் நம்ம இடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறது? தாளந்துகளை அல்ல, திறமைகளை அல்ல, ஞானத்தை அல்ல. பரலோகம் சபையிலிருந்து எதை எதிர்பார்க்கிறது என்றால் ஒரு ஆவிக்குரிய கூர்மை, ஸ்பிரிச்சுவல் ஷார்ப்னஸ். ஆமென். அந்த தலைப்பு தான் ஆவியானவர் சில வாரங்களாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வெற்றிக்காக கூர்மையாக்கப்படுதல். ஆவிக்குரிய வெற்றிக்காக, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் எடுப்பதற்காக ஆவிக்குரிய ரீதியிலே கூர்மையாக்கப்படுதல். கூர்மையாக்கப்படுதல். நம்ம இன்னைக்கு உள்ளத்தில் ஆழத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னோட ஆவியில் இருக்கிற அந்த மழுங்கி போர்க்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றுங்க. என்னுடைய சஞ்சரிப்பிலே, ஆவிக்குரிய சஞ்சரிப்பில் இருக்கிற பலவீனங்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிற
சிந்தனை அலைப்பாய்கிற ஒரு நிலைமையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையை அகற்றி உண்மையிலே நான் நோக்கமாய் விளங்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். அருமையான சபையாரே, கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய ஜெபத்திலே ஒரு வல்லமை இருக்க வேணும். வல்லமை வர வரைக்கும், நம்முடைய ஜெபங்களிலே வல்லமை வருகிற வரைக்கும் கர்த்தர் கூர்மையாக்க நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கூர்மைப்படுத்த நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே ஞானம் விளங்குற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கூர்மைப்படுத்த விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஊழியங்களிலே நித்தியமாக கனி கொடுக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்த விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கான செய்திக்கு ஒரு ஜெபத்தோடு கூட நம்முடைய இருதயங்களை திறந்து வைப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஞானியாயிருந்த சாலமோன் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்து அவர் கண்டுபிடித்த ஒரு சத்தியம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, ஞானியாயிருந்த சாலமோன் சகலவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு சத்தியம் என்னவென்றால், மனிதனுடைய திறமையை பார்க்கிலும் ஞானம் அதிக பலனை தருகிறது. ஆமென். Wisdom always produces better results than mere human efforts. மனிதனுடைய திறமைகளை பார்க்கிலும் பிரயாசங்களை பார்க்கிலும் ஞானம்தான் சிறந்த பலனை தர முடியும் என்ற ஒரு சத்தியத்தை சாலமோன் ஞானி தெளிவாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறார். ஆமென். ஒரு கோடாரி மழுங்கி இருக்கும் போது ஒரு மனுஷன் அந்த கோடாரியை வைத்து வேலை செய்ய வேண்டும் என்றால் 2 காரியங்களை செய்யலாம். ஒன்று, அந்த மழுங்கி இருக்கிற கோடாரியே பயன்படுத்தி அதிக பிரயாசப்பட்டு போராடி, அதாவது பலனில்லாத ஒரு வேலையை செய்து முடிக்கலாம். அல்லது அந்த கோடாரியை நல்ல கூர்மையாக தீட்டி ஞானமாக வேலை செய்யலாம். ஆமென். இது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த கூர்மை இழந்திருப்போமானால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கி போயிருக்குமானால், இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னை கூர்மைப்படுத்துங்கப்பா. போராட்டம் சபையாரே, யுத்தம், பலமா யுத்தம் வருகிறதுனாலே நாம் போராடுகிறது இல்லை. யுத்தம் வரட்டும், எவ்வளவு வேணாலும் போராட்டம் வரட்டும், எதிர்ப்பு வரட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் கூர்மையா இருக்குமானால், தீட்டப்பட்டிருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். யோசித்து பாருங்க, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெபம் பலவீனப்பட்டு போயிருக்கிறதா? அநேக சமயங்களில் ஆராதனை ஒரு இயந்திரமாக போய் கொண்டிருக்கிறதா? வேத தியானம் மகிழ்ச்சி இழந்து கடமையாக மாறி இருக்கிறதா? யோசித்து பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை மழுங்கி போயிருக்குமானால் நம்முடைய பகுத்தறிவு தெளிவற்றதாய் போய்விடும். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு குளிர்ந்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் மங்கி போய்விடும். இந்த பரிசுத்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆராதனை முடிந்து நான் போவதற்கு முன்பாக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மைப்படுத்துங்கப்பா. என்னோட ஜெப வாழ்க்கையை கூர்மைப்படுத்துங்க, வேத தியானத்தை கூர்மைப்படுத்துங்க, பரிசுத்தத்தை கூர்மைப்படுத்துங்க, என்னோட பிரதிஷ்டையை கூர்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மைப்படுத்தப்படுகிறதோ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் ஜெயம் இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக்கப்படுமானால் வாழ்க்கையின் சகல பகுதியிலும் நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். வீட்டு காரியங்களா இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களா இருந்தாலும் சரி, வேலை காரியங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக்கப்பட வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய வெற்றிக்காக கூர்மையாக்கப்படுதல். இந்த ஒரு தலைப்பின் கீழே கடந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம 4 கருத்துக்களை தியானித்திருக்கிறோம். முதலாவது ஆவிக்குரிய கூர்மையின்மையின் ஆபத்து. ஆவிக்குரிய கூர்மையின்மையின் ஆபத்து. இரண்டாவது ஆவிக்குரிய கூர்மையாக்கப்படுதலின் செயல்முறை. மூன்றாவது
ஆவிக்குரிய ஞானத்தின் வல்லமை. போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன தியானித்தோம்? ஆவிக்குரிய கனி கொடுத்தலின் ஆதாயம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில 5வது கடைசியான குறிப்பாகிய ஆவிக்குரிய விழிப்புணர்வின் பயிற்சி. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, ஆவிக்குரிய விழிப்புணர்வின் பயிற்சி. சபையாரே, அடுத்த சில நிமிஷங்கள் கவனம் சிதறாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். ஆவியான உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? விழிப்புணர்வு. வாட்ச்ஃபுல்னஸ். The greatest evidence of spiritual sharpness is watchfulness. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையா இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு. சபையாரே, கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டு மைதானத்தில் இல்லை, யுத்த களத்தில் இருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யுத்த களத்தில் இருக்கிறது, விளையாட்டு மைதானத்தில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். சத்ருவாகிய பிசாசு தூங்குறதே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இரவும் பகலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா போராடி கொண்டே இருக்கிறான். சத்ருவாகிய பிசாசு தூங்குறதே இல்லை. சோதனைக்கு ஒரு முடிவே இல்லை, வஞ்சனைக்கு ஒரு தீர்வே இல்லாதது போல இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே, விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டுமே. உடைய சத்ருவாகிய பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் விழிப்புள்ளவர்களா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். Be sober, be vigilant, be alert. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேணும், ஒவ்வொரு நிமிஷமும் கவனமா இருக்க வேணும். எந்த ஒரு சமயத்தில் கவனக்குறை உள்ளவர்களா இருக்கிறோமோ அந்த சமயத்தில் பிசாசு நம்மை தாக்க ஆயத்தமா இருக்கிறான். ஆண்டவராய் இயேசு சுவிசேஷங்களில் சொன்னபோது அவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் சொன்னாரா? அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வேதாகமத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் மாமிசத்தில் பலவீனம் இருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் மாமிசம் சோதனையை மேற்கொள்ள முடியாது. இந்த மாமிசத்திலே சோதனையை மேற்கொள்ள ஒரே ஒரு வழி உண்டானால் விழித்திருந்து ஜெபிக்கிறது தான். கர்த்தருடைய ஊழியக்கார நான் சொல்றேன், எந்த கிறிஸ்தவ சகோதரனோ சகோதரியோ ஜெபத்திலே குறைவுபடும் போது அவர்கள் சோதனையில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொன்னு சொல்லட்டா, நல்ல கவனிங்க. A praying person will not sin. A sinning person will not pray. ஜெபிக்கிற ஒரு நபர் பாவம் செய்யாமல் இருக்க முடியும், பாவம் செய்கிற நபராலே ஜெபிக்க முடியாது. வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் ஒரு நாளும் ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில போதுமான அளவு ஜெபம் இருக்குமானால் பாவம் செய்ய முடியாது. ஆமென். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. இததான் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராய் இயேசு அந்த 3 சீஷர்களுக்கு சொன்னார். பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், பேதுரு, யாக்கோபு, யோவான். நல்ல கவனித்து யோசித்து பாருங்கள். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் கேட்டு பேதுரு விழித்திருந்து ஜெபிச்சிருந்தா பேதுரு ஆண்டவராய் இயேசு மறுதலித்து இருப்பாரா? ஒரு நாள் மறுதலித்திருக்க மாட்டார். பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறுதலித்ததுக்கு காரணம் நல்ல கவனிக்கணும், தன்னுடைய ஜீவனை குறித்ததான பயம் மாத்திரம் அல்ல, ஜெபக்குறைவு. நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்,
பேதுரு ஏன் ஆண்டவர் இயேசுவை மறுதலிச்சிட்டாரு? ஒரு சின்ன வேலைக்காரிக்கு முன்பாக மறுதலிச்சிட்டான்னு சொல்லும்போது பேதுரு தன்னுடைய ஜீவனுக்காக பயந்தபடினாலே மறுதலித்தார் என்று சொல்றான். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க, பயம் மாத்திரம் இல்ல, ஜெபமின்மை. அன்னைக்கு மாத்திரம் கெத்செமனே தோட்டத்தில் பேதுரு ஜெபித்து இருப்பாரான, ஒரு நாள் ஆண்டவராக இயேசுவை அவர் மறுதலிக்க மாட்டார். சபையாரே, ஒரு ராணுவ வீரன் ராணுவத்திலே தூங்குகிறவனாய் இருப்பான் என்றால் அந்த ராணுவத்துக்கு அந்த ராணுவ வீரன் ஒரு ஆபத்து என்று சொல்கிறேன். ஒரு தேசத்துக்கு காவற்காரன் தூங்குகிறவனாய் இருப்பான் என்றால் அந்த மனுஷன் அந்த தேசத்துக்கே ஒரு ஆபத்து. ஒரு சபையில ஒரு விசுவாசி தூங்குகிறவராய் இருப்பார் என்றால் தன்னோட ஆத்மாவுக்கும் சபைக்கும் அந்த நபர் ஆபத்து என்று சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஜெயம் வேண்டும் என்றால், மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் விழித்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தூங்கவே கூடாது என்று சொல்லவில்லை, அதிகம் தூங்கக்கூடாது என்று சொல்கிறேன். ஆமென். அதிகாலையில் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம், ராக்காடுகளில் விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய விழிப்புணர்வின் பயிற்சி, இந்த பயிற்சியை நம்ம எடுக்கணும். இந்த பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும் என்றால் 5 காரியங்களிலே நாம் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை கூர்மையாக்கப்பட வேண்டும் என்றால், மழுங்கின நிலைமை மாற வேண்டும் என்றால் 5 காரியங்களிலே நாம் விழிப்புணர்வில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 5 காரியங்களிலே விழிப்புணர்வில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லது 5 காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, ஆவிக்குரிய விழிப்புணர்வின் பயிற்சியில முதல் பயிற்சி என்னவென்றால் விழிப்புடன் எதிர்க்க வேண்டிய சோதனை. விழிப்புடன் எதிர்க்க வேண்டிய சோதனை. Watchfulness against temptation. Watchfulness against temptation. விழிப்புடன் எதிர்க்க வேண்டிய முதலாவது, நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனை தான். சபையாரே, சோதனை யாருக்கு வரும் தெரியுமா? யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனக்குறைவா இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில தான் அடிக்கடியாக சோதனை வந்து தாக்குறது. நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சத்துருவாகிய பிசாசு நம்முடைய பலவீனங்களை நன்கு அறிந்திருக்கிறான். எந்தெந்த பகுதியில பலவீனமா இருக்கிறோம், எப்ப பலவீனமா இருக்கிறோம், எப்ப தனித்து இருக்கிறோம், எப்ப ஒன்னும் செய்யாம, ஒண்ணுமே வேலை செய்யாம பேசாம எப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், எப்ப ஒரு சோர்வுள்ளவர்களா காணப்படுகிறோம், எப்ப நமக்குள்ள பெருமை இருக்கு, எல்லாமே பிசாசுக்கு தெரியும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமா அவன் ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கிறான். பலசாலிகள் விழுந்து போனார்களே, பலசாலிகள் பலவான்கள் பெரிய மலை பர்வதத்தில் தடிக்கலாம் விழலங்க. ஒரு சின்ன கல்லு போதும், ஒரு சின்ன கவனக்குறைவு போதும். நீங்க சிந்தித்து பாருங்க. யாருமே மலையில தடுக்கி கீழே விழ மாட்டாங்க, பாத்துறீங்களா? பெருசா இருக்கிற மலையில யாராவது தடுக்கி விழுவாங்களா? ஒரு சின்ன கல்லு, ஒரு சின்ன காரியம். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், விசுவாசிகள் ஒன்றும் பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறோம். ஆனா சின்ன கவனக்குறைவு, சின்ன கவனக்குறைவு, லிட்டில் கேர்லெஸ்னஸ். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு பலவான் சடிதியாக விழுகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக, கிராஜுவல், படிப்படியாக, கவனக்குறைவு நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் குறிப்பா பின்னால உட்கார்ந்துருக்கவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். கீழே உட்கார்ந்துருக்கவங்க அதை காட்டிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். மேல உட்கார்ந்துருக்கவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? பிசாசு எப்போதும் பின்னால இருக்கிறவங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். யார் யார் பலவீனர்கள் அவர்கள் மேலதான் பிசாசோட கண்ணு இருக்கும்.
யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்கள் வாழ்க்கையில, மனதிலே சோர்வு உள்ளவர்களை தான் பிசாசு கண்ணு வைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது கானான் தேசத்துக்கு நேராக வருகிறார்கள். அவர்களுக்கு விரோதமா அவருடைய முன்னேற்றத்தை தடுக்க வந்தது யார் தெரியுமா? அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் தாக்கின ஜனம் யார் தெரியுமா? எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் நிதானமாக மெல்ல வாசித்து பாருங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். எப்பங்க நீங்க இளைத்து விடாய்த்திருக்கையில். சகோதரனே, சகோதரி, ஆவியான நம்மோடு கூட பேசு. பிசாசு எப்ப நம்மளை தாக்குவான்? இளைத்து விடாய்த்து, பலவீனப்பட்டு, சோர்ந்து, சந்தேகத்தோடு, பயத்தோடு, தேவனை விட்டு தூரமாக போய் இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பலவீனரெல்லாம் வெட்டு. பலசாலியெல்லாம் தொடவே முடியாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூர்மையாக்கப்பட்டிருப்போமானால் சத்துரு ஒரு போதும் தொட முடியாது. பிசாசோட கண்ணெல்லாம் யார் மேல இருக்குன்னா பலவீனர்கள் மேலதான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது. சமுதாய ஊடகங்கள் தடையா இருக்கிறது, உலக காரியங்கள் தடையா இருக்கிறது. இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட தடைகளை நாம் கண்டறிந்து அந்த தடைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். நீ யோசித்து பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்க நேரம் இல்லை, வீட்டுக்கு போய் குறித்துக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த காலகட்டத்திலே ராஜாக்கள் யுத்தத்துக்காக யுத்த களத்துக்கு போக வேண்டும். அது யுத்த நாட்கள். அந்த நாட்களிலே ராஜா எங்க போகணும்னா யுத்த களத்துக்கு போகணும். ஆனா யுத்த களத்துக்கு போக வேண்டிய தாவீது ராஜா எங்க இருந்தாரா? வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருந்தா பரவாயில்லையே. ஒரு நாள் மாலை வேளையிலே அவர் உப்பரியிலே உலாவி கொண்டிருக்கிறார். கவனக்குறைவு, கொஞ்சம் கவனக்குறைவு, பெரிய பாவத்தில் விழுந்து விட்டார். நம்ம நினைக்கிறோம் நம்ம இருக்கிற வீடு தான் நமக்கு பாதுகாப்புன்னு. இல்ல, நமக்கு பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? யுத்த களம். பாதுகாப்பான இடம் யுத்த களம். வீடு இல்ல சகோதரனே, யுத்த களம் தான் பாதுகாப்பு. அன்னைக்கு தாவீது மாத்திரம் யுத்த களத்தில் இருந்தா இந்த வீழ்ச்சியில தப்பித்து இருக்கலாமே, விழாமல் காக்கப்பட்டிருக்கலாமே. ஆகவேதான் கர்த்தர் நம்ம யுத்த களத்தில் வைத்திருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் யுத்த களத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அங்கதான் நமக்கு சரியான பாதுகாப்பு இருக்கிறது. தாவீதுடைய சோக நிலைமைக்கு காரணம் நல்ல கவனிங்கள். தாவீதுடைய வீழ்ச்சி வேசித்தனத்தில் ஆரம்பிக்கவில்லை, கவனக்குறைவில் ஆரம்பித்தது. தாவீது செய்த அவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவத்தில் ஆரம்பிக்கலங்க. தாவீதுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பித்தது தெரியுமா? கொஞ்சம் கவனக்குறைவு. It began with little spiritual carelessness. அருமையான சகோதரனே, சகோதரியே, be careful of your idle moments. Idle moments often become dangerous moments. ஒன்னும் வேலை இல்லை, சும்மா இருக்கிறோன்னு உட்கார்றோம் பாருங்க, அதான் ரொம்ப ஆபத்து. ஏதாவது செய்துகிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சும்மா உட்கார்றோம் பாருங்க, அந்த நேரம் தான் ஆபத்தான நேரம். அந்த நேரத்தை தான் பிசாசு சொல்லுவான், மொபைலை பாரு, இதை பாரு, அதை பாரு, இதை பண்ணு, அதை பண்ணு. அதனாலதான் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தனை எப்போதும்
ஆக்கப்பூர்வமாக தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்குமானால் அதுல ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எம்டி மைண்ட் இஸ் a devil's workshopனு சொல்லுவாங்க. நம்மளோட மனசு மாத்திரம் சிந்திக்காம காலியா இருந்துடுச்சுன்னா அது பிசாசுடைய தொழிற்சாலையாக மாறிவிடும். ஆமென். ஆவிக்குரியிலே கூர்மையாக்கப்பட்டிருப்போமானால் சோதனை நிஜம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வோமே. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி போதுங்க, முழு காடையும் கொளுத்து விட ஒரு சின்ன தீப்பொறி போதும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன உலகத்தோடு சின்ன ஒத்து போகிற ஒரு காரியம் போதும் அவருடைய ஆவிக்குரிய லெக்கையை நோக்கி அழிப்பதற்கு. ஒரு சின்ன உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு காரியம் போதும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயத்துக்காக ஜெபிப்பார்கள், ஆனா ரகசியமாக சோதனைக்கு தன்னை விட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஜெபம் என்னது? ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும், எனக்கு ஜெயத்தை தாரும், மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கையை தாரும் அப்படின்னு ஜெபம். ஜெபம் என்னவோ ஜெயத்துக்காக, ஆனா அந்தரங்கத்திலே சோதனைக்கு விட்டு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். சகோதரே சகோதரி, ஆவிக்குரிய விழிப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் வாட்ச்ஃபுல்னஸ். ஆவிக்குரிய விழிப்புணர்வுனா என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒன்று நம்மை அழித்து விடும் என்பதை அறிந்து அதோடு கூட விளையாடுறோம் பாருங்க, அதுதாங்க ஆவிக்குரிய விழிப்பு இல்லாத ஒரு தன்மை. ஆவிக்குரிய ரீதியிலே விழிப்புணர்வுகளாக இருப்பது என்ன என்றால், இந்த காரியம் நம்மளை அழிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சால், அறிந்தால் அதை உடனடியாக மறுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அதோடு விளையாடக்கூடாது, அதோடு விளையாடக்கூடாது. ஒரு காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்கிறது, உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடை பண்ணுகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது என்பதை அறிந்தால் அதோடு விளையாட மறுத்துவிட வேண்டும். அதை தவிர்க்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு விசை ஒரு வாலிபன் ஒரு பொற்கொள்ளன் இடத்துல வந்து கேட்டாராம். ஒரு அழகான கத்தி, அழகான ஒரு பொன்னினாலே செய்யப்பட்ட ஒரு கத்தியை செய்து அவர் நல்ல ஒரு உரை போட்டு ஒரு கவர் போட்டு அதை மூடி வச்சிருக்கிறார். அப்ப அந்த வாலிபன் வந்து அந்த பொற்கொள்ளன் இடத்துல கேட்கிறார், ஐயா ஏன் இதை மூடி வைத்திருக்கிறீர்கள்? அதுக்கு அந்த பொற்கொள்ளன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஞானிகள் எப்பொழுதுமே ஆயுதத்தில் இருக்கிற கூர்மையை காத்து கொள்வார்கள். ஞானிகள் எப்பொழுதுமே ஆயுதத்தில் இருக்கிற கூர்மையை காத்து கொள்வார்கள். அருமையான சபையாரே, நம்முடைய ஆவிக்குரிய கூர்மையை காக்க தவறி விடுவோமானால் செயலற்று, ஆவிக்குரிய நிலைமையில செயலற்று போய் விடுவோம், விழுந்து விடுவோம். ஆமென். போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆமென். எந்தெந்த சம்பாஷணைகள் சரியா இல்லையோ அதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத உறவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது, பாவத்தை தூண்டுகிற உறவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது, தவறான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடக்கூடாது. ஒரு சொல்ற நீங்க நல்ல கவனிக்கணும். எவ்வளவு களவு ஒரு கத்தி கூர்மையா இருக்கிறதோ அவ்வளவு களவு அந்த கத்தியை பத்திரப்படுத்தி வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு மழுங்கி பொறுக்கிற கத்திக்கும் ரொம்ப கூர்மையா ஒரு கத்தி இருந்தா அந்த கத்தி எல்லா இடத்துலயும் வைக்க மாட்டாங்க. ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் வைக்க மாட்டாங்க, ஜாக்கிரதையா பாதுகாப்பா ஒரு இடத்துல வைப்பாங்க. அப்படிதானே? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையா இருக்குமானால் நீங்கள் பத்திரமான ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பத்திரமான ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம். எப்படி ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்தா அதை பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வைப்பாங்களோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக்கப்பட்டிருக்குமானால் கர்த்தர் நம்மை பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வைப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்தா அதை எடுத்து கையாளுகிறவர்கள் ரொம்ப கவனமாய் கையாள்வார்.
அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்தா நீங்க அதை நீங்க பயன்படுத்தும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுத்துவீங்க, அதை எவ்வளவு கவனத்தோடு பயன்படுத்துவீங்க. ஒரு கத்தி ரொம்ப கூர்மையா இருந்தா எல்லாரும் அதை தொட மாட்டாங்க, அப்படித்தானே? எதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மாத்திரம் தான் பயன்படும், எல்லாத்துக்கும் எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. அதை சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்ற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையாக இருக்குமானால் சத்துரு தொடுவதற்கு பயப்படுவான். சத்துரு உங்களை தொடுவதற்கு பயப்படுவான். ஒரு கத்தி கூர்மையா இருந்தா எல்லாம் தொட மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையா இருக்குமானால் உங்களிடத்தில் வந்து பேசுறவர்கள் ஜாக்கிரதையாய் பேசுவார்கள். உங்களை பார்க்கிறவங்க ஜாக்கிரதையா பார்ப்பாங்க. உங்களிடத்தில் பழகிறவர்கள் ஜாக்கிரதையாய் பழகுவார்கள். ஏன் தெரியுமா? கத்தி கூர்மையா இருக்கு. ஆவியானவர் பேசுறாருங்க. எல்லாம் வந்து நம்ம இடத்துல ஜோக் அடிக்க கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன் வாலிபத்தை குறித்து எச்சரிக்கை உள்ளவனாயிரு. ஒருவனும் உன் வாலிபத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்னும் சொல்லணும், அவர் என்ன சொல்றாருன்னா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கூர்மையாய் வைத்துக்கொள். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை கூர்மையா இருந்தா யாரும் இஷ்டத்துக்கு உங்களால் பேச முடியாதுங்க. உங்ககிட்ட வந்தாலே ஒரு பயம் இருக்கும், உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும், உங்ககிட்ட பழகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். வேண்டாத காரியத்தை பேச மாட்டாங்க. ஆண்டோடு சொல்லுமா, ஆண்டவரே, இன்னும் சொல்றேன் பாருங்க, கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சாதாரண நோக்கத்துக்காக, it is not for common purpose. Your spiritual life is not for common use. It is set aside for God's glory. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ எல்லாராலும் எதற்கும் பயன்படுத்தப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காகவே தனித்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் பயன்படுத்துகிறது அல்ல, ஆண்டவருடைய மகிமைக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படும்படியாய் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மைப்பட்டிருக்குமானால் சோதனை வரும்போது ஒரு விழிப்புணர்வு வரும். ஒரு விழிப்புணர்வு, எச்சரிக்கப்படுவோம், அலர்ட்டா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம், ஜெபத்தில் தரித்து இருப்போம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். விழிப்புடன் எதிர்த்து நிற்க வேண்டிய சோதனை. சோதனை சோதனை எல்லாத்துக்கும் வருங்க. ஆண்டவர் இயேசு கூட சோதனை வந்தது வனாந்தரத்தில். ஆண்டவர் வனாந்தரத்திலே சோதனையை மேற்கொண்டதுக்கு 2 ரகசியம் இருக்கிறது. ஒன்று, அவர் ஆவி நிறைவில் இருந்தார். 2வது கர்த்தருடைய வார்த்தை. இந்த 2 காரியம் நமக்கு வாழ்க்கையில் இருக்குமானால் நம் சோதனையை மேற்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது, பரிசுத்தாவிட நடத்தப்படும் போது ஆவியின் நிறைவோடு கூட, fullness of the spirit. 2வது வார்த்தை. வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவரா எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆவி நிறைவு, கர்த்தருடைய வார்த்தை, the word of God and the spirit of God. 2 காரியங்கள் இருந்தா சோதனையை ஜெயிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு காரியம், நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய 2வது காரியம்,